எம்மா ஐயா ராசா, நல்ல அளவுல இருக்க மோதிரம் யாருக்கு? உன் தங்கச்சிக்கா? இல்லம்மா, என் பொண்டாட்டிக்கு. நல்லா இருக்காமா? இருக்கு, நல்லா இருக்கு. அது இருக்கட்டுமாக்கா, ஒரு மோதிரம் தான் வாங்கிட்டு வந்தியோ? ஆமாமா, ஒரு மோதிரம் தான் வாங்கினேன். ஏன்? என்னல கல்யாணம் முடிஞ்சனே அப்படியே தலையில மாறிட்ட, உன் பொண்டாட்டி பக்கம் சாஞ்சிட்டு அப்படியே. என்னம்மா இப்படி பேசுத? பரவாயில்ல, எது வாங்கினாலும் முதல்ல உன் தங்கச்சிக்கு தான் வாங்குவ. இப்போ சரி, உன் பொண்டாட்டி வந்துட்டா, அவளுக்கு வாங்கி கொடுத்தனா அதே மாதிரி உன் தங்கச்சிக்கு வாங்கி கொடுக்கணும்ல. அது என்ன, உன் பொண்டாட்டிக்கு மட்டும் வாங்கி கொடுக்கல? ஏம்மா, நீ பேசுறது உனக்கே நல்லா இருக்கா? யாமட்டி, உனக்காண்டி தானே பேசிட்டு இருக்கேன். ஏம்மா, நேத்து என் புருஷன் எனக்கு ஒரு சேலை, என் நாத்தனாருக்கு ஒரு சேலை எடுத்து தந்தறேன்னு வந்து சொன்னேன். அந்த நீ என்ன சொன்ன? என்னடி, உனக்கு மட்டும் எடுத்து கொடுத்தா காணாதக்கும், அவர் தொங்கச்சிக்காரிக்கு இன்னுமா சேலை எடுத்து கொடுத்துட்டு நடக்காரு? மனுஷனா அவரு? அப்படி என்ன நார் நார கிழிச்ச அவரே. அப்போ எனக்கு ஒரு நியாயம், அன்னிக்கு ஒரு நியாயம் மாமா. இன்னும் மன்னிச்சிருமாக்கா, புத்தி இல்லாம பேசிவிட்டேன். அண்ணே, அண்ணியை கூப்பிட்டு கொடுனே. சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு, உனக்காண்டி